सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அம்பாளுடைய நாமாக்கள்ல இப்பொழுது 307வது நாமா அங்கிருந்து ஆரம்பிச்சு பார்க்கிறோம். விசேஷமான அம்பாளுடைய சுரூபம் 5வது கலை ஜுவாலினி கலா அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல ஸ்ரீங்காரி, ஸ்ரீமதி, ஸ்ரத்யா இப்படிப்பட்ட நாமாக்கள் பார்த்தாச்சு. ஸ்ரீங்காரி அம்பாளுடைய வடிவமே ஸ்ரீங்கார வடிவமாக இருக்கு. ஸ்ரீமே ஆகாரம், நாம் ககாரம் ககாரம்னு சொல்றோம் இல்லையா, அதே விதமாக ஸ்ரீம் வடிவமாக அம்பாள் புவனேஸ்வரி ஸ்வரூபமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அம்பாளுடைய சுரூபம் ரணக்கிங்கிலி மேகலா அப்படின்னு ஸ்தூல வடிவத்தை சொல்லி இருக்கு. அரணாம் கயிறு வச்சு அத சின்ன சின்ன கட்டிகள்லாம் வச்சு அது சத்தம் பண்ணிட்டு இருக்கா கூடியதான மேகலையோட கூடியிருக்கா அப்படின்னு ஒரு நாமாவை பார்த்தோம். இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, எப்பொழுதுமே பம்பாள தியானம் பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் ஒரு விசேஷமான ஒரு மணி ஓசை நமக்கு கேட்கும். அது வெளியில மற்றவர்களுக்கு கேட்காது, ஜபம் பண்றவாளுக்கு மட்டும் கேட்கும். அப்படி கேட்கக்கூடியதான ஸ்வரூபம் வந்தா அவளுக்கு அந்த ஜப சங்கிய ஆய்ந்திருக்குங்கிற ஒரு அர்த்தம். அதுக்காக ரணக்கிங்கிலி மேகலான ஸ்தூல ரூபத்தை சொன்னார். ஸ்தூல ரூபத்தை சொன்ன பிறகு அடுத்ததாக சூக்ஷ்ம ரூபம். ஏன்னா இவர்களை மாத்தி மாத்தி சொல்லணும். ஸ்தூல ரூபமானது எல்லோருக்கும் தெரிஞ்சதான ஒரு ரூபம், நாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிற ரூபம். சதுர்புஜே சந்திரகலாவதம் செய்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த வடிவம் இருக்க இது நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக ஆகணும். அதற்காகத்தான் இதை தியானம் பண்றது. இந்த திரிவித்யோபாசனம்ங்கிறது ஏதோ நானும் வாசிச்சிருக்கேன்னு 10 பேருக்கு சொல்லக்கூடியதாக அறிந்து கொண்டு ஏதோ டிகிரி போட்டுக்கிறா போல இல்ல. இது முக்கியமாக மனிதனுடைய மனதை மாற்றணும், அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும், நல்ல வழிக்கு அவனை கொண்டு வரணும். அதற்காக இருந்ததான ஒரு வித்யை இது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால இங்க சூக்ஷ்ம ரூபத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த சூக்ஷ்ம ரூபத்தை சொல்லும் பொழுது ஒரு ஸ்வரூபம் முதல்ல சொல்ல ரமா ராகேந்து வதனா ரதி ரூபா ரதி பிரியா ரமா ராகேந்து வதனா மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்காருன்னு. மகாலட்சுமின்னு சொன்னா நம்ம சாதாரணமாக மகாவிஷ்ணுடைய ஆத்துகாரிங்கிற ஒரு ஸ்வரூபத்துல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. மகாலட்சுமிங்கிறது லட்சுமிங்கிறது மகாவிஷ்ணுடைய ஆத்துக்காரி. மகாவிஷ்ணுலட்சுமின்னு நான் சொன்னேன்னா பரபிரம்மம்னு அர்த்தம். ஏன்னா இங்க மகாலட்சுமின்னு சொல்றது யாரு? முதல்ல ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல பிரம்மம் அது மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமானது 3 மிதுனங்களை தயார் பண்ணின. அந்த 3 மிதுனங்கள் தனித்தனியாக வரும் பொழுது அந்த 3 மிதுனங்களும் அதுக்கப்புறம் அதனுடைய சமஷ்டி அப்படின்னு சேர்ந்து கௌரி லட்சுமி சாந்தா அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாச்சு அப்படின்னு விசேஷமாக சொல்ற. அப்படிப்பட்டதான ரமா லட்சுமி ஸ்வரூபமா இருக்கா. ரமா லட்சுமி வாகாதி ரூபேண நர்த்தகீவ விகாதிகா அப்படின்னு சொல்றது. லட்சுமி வடிவமாகவும் வாகீஸ்வரி வடிவமாகவும் அம்பாள் இருக்கலாம். ஒரே அம்பாள் ரெண்டா தெரிஞ்சு சகாமர ரமாவாணி கவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு கவ்ய தட்சிண தேவிதா 2 பக்கத்திலையும் அம்பாள் இப்படி தனித்தனியாக அம்பாளுக்கு விசேஷமாக சேவை பண்ணக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கா அப்படின்னு சொல்ற.
அந்த வடிவமாக இருக்கக்கூடியதான மகாலட்சுமி வடிவமாக இருக்கிற அம்பாள் லட்சுமியோட சேர்ந்து சேவிக்கப்படுகின்றாள் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இந்த பேருக்கு சூத்த சங்கீதாயா லட்சுமி பாகாதி ரூபேண நர்த்தகீவ விபாதியா இத்யுக்தரீத்யா. ஏன் லட்சுமி ஸ்வரூபமாக சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக மனுஷாளுக்கு உபாசகாலுக்கு ஐஸ்வர்யம் வரணும். என்ன ஐஸ்வர்யம்? காசு மட்டுமல்ல, காசு வேண்டியதுதான். காசோடு சேர்ந்து சில ஐஸ்வர்யங்கள், நினைத்ததான காரியங்கள் ஆகணும். அது முதல் விவகாரம். மனிதனுடைய மனதானது இங்கனும் அங்கனும் செல்லாமல் ஒரு இடத்துல நிக்கணும். இரண்டாவது, அதற்கப்புறம் அவன் எந்தெந்த ஒரு ஸ்வரூபமானது கருதுகிறானோ அந்த ஸ்வரூபம் அவனுக்கு சாட்சாத்காரமாகணும். அதற்கு பிறகு லோகத்துல ஜனங்கள்லாம் அவரை கண்டு அவர் நிஜமாக சௌக்கியமா இருக்கார் எனக்கூடியதான எண்ணம் ஏற்படணும். இப்படி சில விபூதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விபூதிகள்லாம் அவளுக்கு ஏற்படணும். அந்த விபூதிகளை சொல்றதுக்காகத்தான் லட்சுமின்னு. நீங்க சௌக்கியமா இருந்தா மட்டும் போறாது, சௌக்கியமா இருக்குங்கிறது 4 பேருக்கு தெரியணும். எதுக்கு சார் அவ கண்ணு போடுறதுக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க சௌக்கியமா இல்லேன்னு நினைச்சேன்னா அவ அவங்கள பரிகாசம் பண்ண தொடங்குவான், உங்களோட குறைச்சலா நினைக்க தோணுவா. அப்படி இல்லாமல் அவ சௌக்கியமா இருந்துருக்கா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல போகணுமா. ஆகையால் மனுஷாளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும், நினைத்த காரியங்கள் நிறைவேறணும், வேண்டிய பதார்த்தங்கள் எது எப்பப்ப வேணுமோ அந்தந்த சமயத்துல அவளுக்கு அது வரும்படி பண்ணணும். அதோட மட்டுமல்ல, லோகத்துல அவளுக்கெல்லாம் நன்னா இருக்கிறதா ஒரு அபிப்பிராயமும் வரணும். இவைகள்லாம் அந்த லட்சுமியினுடைய அனுகிரகம். அந்த லட்சுமி அனுகிரகத்தை கொடுக்கறதுனால்தான் அம்பாளுக்கு ரமான்னு பேரு. இந்த ரமாங்கிற ஒரு பேரு ஒண்ணு கொஞ்ச நாள் ஆனப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் ராமான்னு ஒரு பேர் சொல்ல போறேன். ரமாவும் அம்பாள் தான், ராமாவும் அம்பாள் தான். அந்த இடத்துல ரமயதீதி ராமஹான்னு சொல்ல போறேன். அங்கே வாக்கியம் அன்புரத்தியம் போட்டு ராமான்னு சொல்ல போறேன். இங்க ரமான்னா லட்சுமி ஸ்வரூபமா இருக்காள் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு ராகேந்துவதனா, அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? சந்திரன் போன்றதான ஒரு முகம் உள்ளவள். ராகா இந்துவதனா, அதான் ராகேந்துவதனா அப்படின்னு. ராகான்னா பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் முழுமையாக இருப்பார். ஒரு மூலையில கோணலா இல்லாமல் ரவுண்டா இருப்பார். அந்த அது மாதிரி அது போன்றதான முகமுடையவள் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல ராகேந்து வதனான்னு சொல்லிருக்க. கலாஹீனேதானுமதி பூர்ணேதாகானிஷாகரே இது ஆக்னேய புராணத்துல கோஷபலாது ராகேந்துவத் பூர்ணச்சந்திரவத் வதனம் யஸ்யாஹா. பூர்ணச்சந்திரவத் வதனம், அங்கே பூர்ணச்சந்திரவத் வனம் யஸ்யாஹான்னு போட்டிருக்க. ஒரு தகாரம் புத்தகத்தில் விட்டு போச்சு. பூர்ணச்சந்திரன் போன்றதான முகம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். இந்த பூர்ணச்சந்திரன் சொல்றதுல என்ன ஒரு அபிப்பிராயம்னு கவனிக்கணும். லோகத்துல சில பதார்த்தங்களை எத்தனை தரம் பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும்னு தோணிக்கொண்டிருக்கும். போரும்னு திகட்டாது, வேற வழி இல்லையேன்னு வந்துருக்கு. அது என்னது? சமுத்திரம் ஒண்ணு. எவ்வளவு நேரம் பீச்சில் நின்றிருந்தாலும் குழந்தைகள் இன்னும் அந்த அலை வரட்டும் இந்த அலை வரட்டும்னு நிற்கிறேன். அப்படின்னா சமுத்திரத்தை என் நேரம் பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு தோன்றது. 95 வயசு தாத்தா ரோட்ல யானை வந்தாலும் ஒரு 4 அணா கொடுத்து அதை ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். யானை அதனுடைய தோலோ சொரசொரான்னு இருக்கு, ஆனா அதை தொடரார். ஏன் சுவாமினர்? யானையை கண்டா எல்லோருக்கும் ஒரு அபிமானம் இருக்கு, அது நன்னா இருக்குன்னு தோன்றா. அதே போல 3வது சந்திரன். இந்த சந்திரன் இருக்க பார்த்தா எத்தனை தரம் சந்திரனை பார்த்தாலும் இன்னொன்னு பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றது. அதோட விமானம், அந்த விமானத்தை ஓட்டுறவர் தான் பைலட்டா இருக்க. அவ ஆத்துக்கு மேல பிளேன் போனா அப்படி மேல பாக்குறாரு. ஏன் சுவாமி நீர் அதுல தானே வேலை பண்றீங்க? இருந்தாலும் அதை பார்த்தா மறுபடியும் பார்க்கணும்னு தோன்றது. இப்படி சில பதார்த்தங்கள் வாழ்க்கையில அது எல்லோரையும் எப்பொழுதும் மனசை கவரக்கூடியதான பதார்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்ல சந்திரன் ஒண்ணு. அந்த சந்திரனுடைய முகமானது, சந்திரனானது எப்படி எல்லோரையும் கவருகிறாரோ அதே போல கவரக்கூடியதான ஒரு முகமா இருக்கு. இது முக்கியமா வேணும். எல்லோருக்கும் உங்களை பார்த்ததுமே ஒரு பக்தி பாவமானது ஏற்படணும், ஒரு கௌரவம் ஏற்படணும். இவனை பார்த்தா ஐயோ முகத்துல முழிச்சமே ஐயோ நினைக்க விட.
யார பார்த்தாலும் ஓஹோ இவர் பார்த்தார், இவரை பார்த்தா நமக்கு க்ஷேமம் ஏற்படும், ஏன்னா பக்தரை பார்த்தா நமக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணுமா. இப்படி எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. ஆகவே அம்பாளுக்கு ராகேந்து வதனா அப்படின்னு சொல்லியிருக்க. இதையே மூக கவியானவர் ராகா சந்திர சமான காந்தி வதனா நாகாதிராஜஸ்துதா மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாசவக்வைபவம் ஸ்ரீகாந்தி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்த்ரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே அப்படின்னு மூக்க கவி சொல்ற. ராகாச்சந்திர சமான காந்தி வதனா, இங்க ராகேந்து வதனா தான் இருக்கு. ஆனா அவர் சொல்ற ராகாச்சந்திர சமான காந்தி. சந்திரனிடத்துல அழுக்கு இருக்குங்கிறதுல அம்பாளுடைய முகத்திலையும் அழுக்கு இருக்குங்கிறதுல திருஷ்டாந்தம் இல்லையா. அந்த பௌர்ணமி சந்திரன் எப்படி எல்லோருடைய மனசையும் கவருகிறாரோ அதே போல அம்பாளுடைய மனசு முகமும் எல்லோரையும் கவருகிறது. ஆகர்ஷண சக்தி இருக்கு. அதை உபாசிக்க கூடியதான பக்தாளிடத்திலையும் இருக்கு. ஒரு பக்தனை பார்த்தேன்னா உபாசகனை பார்த்ததுன்னே அவளை பார்த்தா மனசுக்கு சந்தோஷம் ஏற்படணும். ஏற்படுற மாதிரி நீங்க நடந்துக்கணும். அப்படி இருந்தா நீங்க நிஜமா பக்தர், இல்லைன்னா கதை பண்றதுன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, நீங்க ஜபம் பண்றதுனாலயோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கேரக்டரையும் பார்த்தது மனுஷனை பார்த்ததுன்னு இவருக்கு நாம நமஸ்காரம் பண்ணணும் வணங்கணும் அப்படின்னு தோணணும். அது மாதிரி நீங்க அதை நடந்துக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் தான் ராகச்சந்திரசமான காந்தி வதனா நாகாதிராஜஸ்துதா இந்திரஸ்துதா அம்பாள். ஏன்னா இந்திரோபாசிதா வித்யா இங்க சொல்லக்கூடியதான வித்யானது காதி வித்யா இந்திரோபாசிதா வித்யா. அதை சொல்றதான் மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாசவாக் வைபவம். மூகானாமபி ஒன்னும் பேச தெரியாதவன கூட ஆகாச கங்கா பிரவாகம் மாதிரி பேச வைக்கிறாள் அம்பாள். சுரதுனி நீகாத வாக்வைபவம். அப்படிப்பட்டவள் ஸ்ரீகாந்தி நகரே விஹார ரசிகா. காஞ்சி கஷேத்திரத்துல விஹாரம் பண்ணணும்னு ரசிக்கிறாளா. ஏகாதசி சோகாபஹந்த்ரி சதாம் நல்லவாழ்டைய சோகங்களை எல்லாம் நீக்கிறவள். அதோட மட்டுமல்ல ஏகா புண்ணிய பரம்பரா. புண்ணியம் பரம்பரையாக வரணும். இதுக்கு மேல புண்ணியம் இதுக்கு மேல புண்ணியம் பண்ணிட்டே இருக்கணும். தினமும் ஜபம் பண்ணணும், தினமும் ஹோமம் பண்ணணும், தினமும் பூஜை பண்ணணும், தினமும் அந்தர்யாகம் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி மேலும் மேலும் நல்ல காரியம் வாழ்க்கையில பண்ணிட்டே இருக்கணும். வருத்தப்படப்படாது, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கப்படாது. மேலும் மேலும் தகட்டாம நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ண வைப்பான அம்பாள். நிஜமா நீங்க பண்ணினீங்களேயானால் அம்பாள் உபாசனை பண்ணினீங்களேயானால் உங்களால நல்ல காரியத்தை விடாம பண்ண வைப்பா. ஆகையால் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே. பசுபதேகே புண்ணிய பரம்பரை அப்படியே அன்வயம் பண்ணலாம். பரமேஸ்வரனுடைய புண்ணிய பரம்பரை, பரமேஸ்வரன் பண்ணிதான புண்ணியங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கலாம். ஆகாரிணி ராஜதே பசுபதே ஆகாரிணி ராஜதே. புண்ணிய பரம்பரா வடிவமா இருக்கக்கூடியதான் அம்பாள்னு முதல்ல சொன்னார். இல்ல அப்படி இல்ல, அம்பாளை நீங்க பூஜை பண்ணினீங்கன்னா ஆகாரிணி, ஆகாரணம்னா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். இது போல இந்த பக்தன் கூப்பிட்டு இருக்காரு. மயிலாப்பூர்ல பாரதி வித்யா பவன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பக்தர் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு பரமேஸ்வரனே அழைச்சுட்டே உங்க முன்னால வந்துருவாளாம். தான் மட்டும் வரல, பரமேஸ்வரன். அதனால ஆகாரிணி ராஜதே. ஆகாரிணி அவரையும் பசுபதியையும் கூப்பிட்டு அவரோட சேர்ந்து வராளாம். தான் தனியா மட்டும் வரல. ஏண்டா எப்போதும் பரமேஸ்வரனோட இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் ராகேந்துவதனா. அப்படி விசேஷமாக ஆக்னேய புராணத்த கோஷபலாது ராகேந்துவத் பூர்ண சந்திரவத்வதனம் யஸ்யா. அடுத்தது ரதிரூபா ரதிப்ரியா. ரதிரூபா ரதிரேவ ரூபம் யஸ்யாக காமபத்னித்வாத். மன்மதனுடைய ஆத்துக்காரியா இருக்கக்கூடிய ரதி போன்றதான ஒரு ரூபம். சாதாரணமா அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு ரதி தேவியாட்டம் இருக்கான்னு சொல்றான். சொல்றவன் யாரும் ரதி தேவிய பாக்கல சொல்றான். ஆனா இந்த கான்செப்ட் எப்படின்னா உலகத்திலேயே மிக அழகானவள் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல ரத்தின்னு சொல்ற. அது மாதிரி அழகா இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம். அழகு என்கிறது சரீரத்துல இல்ல, அது பார்க்கணும். அழகு எங்க இருக்கு? மனசுல இருக்கு. உங்க மனசை கவரும்படி இருக்கக்கூடிய, கவரும்படின்னு காமத்தையோ மற்றது கொண்டினா அதுக்கு அது ரத்தி இல்ல. ரத்தின்னா என்ன அர்த்தம்? மனசுல நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஸ்வரூபம்
அப்படிப்பட்டதான் ஸ்வரூபம். அம்பாள் அப்படி இருக்காளாம். ரதிரேவ ரூபம் ராமபத்னித்வாத். இப்ப இதுவரைக்கும் ரதி ரூபா வரைக்கும் ஆச்சு. ரமா ராஜேந்து வதனா ரதி ரூபா. இந்த 3 நாமங்கள் ஒரு விசேஷமான ரகசியமான மந்திரத்தை சொல்றது. ரமானு சொன்ன ரமா ஈகாரஹா ஏகாட்சர கோஷத்துல ரமானு சொன்னால ஈகாரம். ஈகாரம் அகாரோவை மகாவிஷ்ணு, அகாரமா மகாவிஷ்ணு. ஆகாரமானது பிரம்மாவை சொல்றது. அதே போலயே ஈகாரமானது கௌரிய சொல்றது. ஈகாரமானது அம்பாளை சொல்றது. ரமா ஈகாரஹா ராகேந்துவதனா. பூர்ணச்சந்திரன் மாதிரி ஒரு ரவுண்டா இருக்கிறது. அந்த ஈகாரத்துக்கு மேல ஒரு பூர்ணச்சந்திரன் நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன ஆயிடுது? ஈமனாச்சு. ரமா ராகேந்துவதனா. ரமான ஈகாரம், அதுக்கு மேல பூர்ணச்சந்திரனா இருந்ததுன்னா ராகேந்துவதனா ஆச்சு, ஈமனாச்சு. அதுக்கப்புறம் அனுஸ்வாரசைதாச்சேத். இப்படி ஆகமையானால் பிரதிரூபா காமகலா பவதி இத்யுத்வாரா. ரமா ராகேந்திரவதனமோட இருக்குமையானால் காமகலா வடிவமாகும். ரமான்னா ஈகாரம், ராகேந்திரவதனான பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கிறது. பூர்ணச்சந்திரன் வட்டமா இருக்க, ஈக்கு மேல வட்டமா போட்டேன்னா ஈமுனாச்சு. அந்த ஈமுங்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம் ரதி ரூபா. ஆகையால் காமகலா பீஜம் அம்பாளுடைய ஸ்வரூபம் ஈங்காரம் அப்படின்னு இங்க தெரிகிறது அப்படின்ட்டு. அனுஸ்வாரசைதாச்சே ரதி ரூபா காமகலா பவதி இத்யுத்தாரா. சரி, ரதி காமபத்னி ரத இவ பிரியம் யஸ்யாஹ. அடுத்தது ரதி பிரியா. ரதி பிரியான ரதியானவள் அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமா உள்ளவள். அம்பாள் இடத்துல ரத்தின இடத்துல பிரியமா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரத்தி அந்த அளவுக்கு அம்பாள் இடத்துல பிரியமா இருக்காளாம். தன்னுடைய ஆத்துக்காரர் மன்மதன் அவருக்கு அபகாரம் நடந்த பொழுது வேற எங்கிட்ட போவா, யார் இடத்துல போவா, யார் இடத்துல சொல்லிப்பா? உலகத்துல எல்லோருக்குமே சேமத்தை கொடுக்கக்கூடியதுதான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுக்கே கோபம் வந்துருதுன்னு. அப்ப பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா யார் இடத்துல போய் அந்த கோபத்தை சமிச்சுக்கிறது? சிவே ருஷ்டே குரு திராதா குரு ருஷ்டே நகச்சனான்னு சாஸ்திரம் சொல்றது. சிவனுக்கு கோபம் வந்தா குரு இடத்துல போலாம். குருவானவர் அவரை பிரார்த்திச்சு அந்த கோபத்தை குறையும்படி பண்ணுவாராம். குருவுக்கே கோபம் வந்ததுன்னா வழி இல்லைங்க. அப்ப என்ன பண்றது? சிவனுக்கோ இப்படி ஒரு கோபம் வந்துருக்கு. இந்த கோபம் வருதுன்னு அந்த கோபத்தை சமிச்சுட்டு தன் காரியத்தை நடத்தி வைக்கணும். தெரியாம கோபம் வந்துருக்கு அந்த சிவனுக்கு. மன்மதனை எரிச்சு விட்டார், தன்னுடைய ஆட்டுக்காரரை எரிச்சு விட்டார். ரதி மாத்தா பார்த்தாலாம், எங்க போவேன்னா அப்படின்னு யோஜனை பண்ணின. அந்த பரமேஸ்வரனை கல்யாணம் ஆன பிறகு அவர்கிட்ட போலாம். கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகலேன்னு ஜபம் பண்ணிட்டே இருக்கா பார்வதி மாதா. அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணினா, குண்டலி குமாரி குடிலே கண்டிகராஜர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தேத்வாம் நமாமி காமாட்சி அப்படின்னு குரு வடிவமா இருக்கக்கூடியதான அம்பாளை பிரார்த்தனை பண்ணினாலாம். அப்பொழுது அம்பாளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுபிருத்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு ரத்தார்த்தே ஞானீக வரதர்ஷபா அப்படின்னு எப்படி தியானம் பண்ணினா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலையாம். எனக்கு ஆத்துக்காரரை சம்பாதிச்சு கொடுன்னு கேட்கல. ஆனா என்ன நிருபாதிகமாக தபசு பண்ணினால அம்பாள் பிரத்யட்சமாயி என்ன வேணும்னு கேட்டா. இது போல ஒரு தப்பும் பண்ணாம எனக்கு ஒரு அபகாரம் நடந்திருக்கு. நான் ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு அபகாரம் நடந்திருக்கு. எங்க ஆத்துக்கார பரமேஸ்வரன் எரிச்சு விட்டார். எரிச்சா என்ன ஆனார்? அவர் தப்பு பண்ணினா ரைட் பண்றான்னு ஜட்ஜ் பண்றதுக்கு நான் இல்ல. அவரை எரிச்சு விட்டார். அது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது, அது பரமேஸ்வரனுக்கு தான் தெரியணும். ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணலையோன்னா, தப்பு பண்ணாது எனக்கு இந்த வைரவியம்னு யோகம் வரும்படி பண்ணிவிட்டாரு, அது நியாயமானு கேட்டாலாம். அம்பாள் பார்த்தா, நீ கவலைப்படாத, நான் சரி பண்றேன் சார். என்ன கல்யாணம் ஆச்சு, விவாகத்துல எல்லோருக்கும் பிரசன்டேஷன் அவா கொடுப்பா, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க போய் கல்யாணத்தை பொண்ணு பையனுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கறது இல்ல, இது நீங்க பண்ணக்கூடியதான சம்பிரதாயம். நியாயமா வேதாந்தம் என்ன சொல்றது, வேதங்கள் என்ன சொல்றது, யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவா கொடுக்கணும். சுமங்கல் ஹிரியம்பது உரிமாம்சமே தபஸ்யத சௌபாகியமஸ்ரீ தத்வாய அத அர்த்தம் விபரேதன. தத்வா யாதார்த்தம் இல்ல, வேதத்தை சரியா பெருக்கணும். தத்வாய
அதுக்கப்புறம் அத அர்த்தம் விபரேதன, அதுக்கப்புறம் எப்படி வந்தீங்களோ அப்படி போங்க, பிரசன்டேஷன் வாங்கிட்டு அப்ப அவளுக்கு கொடுக்கணும் மரியாதை பண்ணணும்னு இருக்கேன். யாராரு வந்தாலோ, ஏன்னா அந்த சுமங்கலிகள்லாம் அம்பாளை பூஜை பண்ணி அவ வந்து பாக்கணுமா, அந்த கல்யாண பொண்ண பாக்கணும். சுமங்கலியம்பதோ இமாம் சமே தபஸ்யதா, நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த கல்யாண பொண்ண பாருங்கோன்னு சொல்றது. அந்த ஸ்திரீகளுடைய கண்கள்ல அப்படிப்பட்டதான ஒரு சக்தி இருக்கா. ஏன்னா அவ அம்பாளோ வித்யாசமஸ்தா தவதேவி தேதா ஸ்ரீயஸ்தமஸ்தா சகலா ஜகத்து அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் எல்லோருமே அம்பாளை பூஜை பண்றவாள்லாம் அம்பாள் வடிவம். ஆகையால் ஸ்திரீகளை வையப்படாது. அப்படி அந்த ஸ்திரீகள்லாம் வந்து பகுகாலம் தீர்க்க காலம் உபாசனை பண்ணிதான ஸ்திரீகள் வந்து அந்த பொண்ணை பார்க்கணும். அவளத்துல அக்ஷத்தை போடு இதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம ஏதோ போட்டு இருக்கோம், அக்ஷத்தை போட்டா அக்ஷத்துக்குன்னா கஷ்டம் விடுங்க. ஆனா விவகாரம் என்னன்னு அவ வந்து பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுக்கு சௌபாகியம் ஏற்படுறதாம். தீர்க்க காலம் சௌக்கியமா இருக்கணும்னு வேதம் இருக்கும்னு வேதம் சொல்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துல என் கல்யாண சந்தர்ப்பத்துல அப்ப வரணும்னு நான் இப்ப எப்படி வருவேன் உங்க கல்யாணத்துக்கு, ஆத்துக்காரர் இல்லையே, பரவாயில்ல நீங்க ஒரு மூலையில உட்கார சொன்னார், எல்லோருக்கும் கொடுத்தா. அப்புறம் என்ன பண்றதுன்னு விவாக காலத்துல மன்மதனுக்கு தனியா ஒரு சரீரத்தை கொடுத்தாராம். ஆனா அந்த சரீரம் இந்த அம்மாவுக்கு தான் தெரியும், உலகத்துல வேற யாருக்கும் தெரியாது. ஆகையாதான் அவருக்கு அனங்கன்னு பேர். சரீரம் இல்லாதவர் அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே ஸ்ருகபா அப்படின்னு ஞானத்தையும் கொடுத்தாளாம் மன்மதனுக்கு. சத்தியம்மாவுக்கு ஞானத்தையும் கொடுத்தாளாம். அப்படி ஆத்மா ஞானீதோ ஆத்ம இவமே மதம் அப்படின்னு ஞானஸ்வரூபமாக கொடுத்து விட்டா ரத்தின்னு. அந்த ரத்தின் இடத்துல அவ்வளவு பிரியம் அம்பாளுக்கு. ஆகையால் ரதி பிரியா. சரி, இது வரைக்கும் 4 நாமாக்களாச்சு. ரமா ராகேந்து வதனா ரதி ரூபா ரதி பிரியா. அதுக்கப்புறம் ரதி பிரியான்னு இருக்கு இல்லையா, இந்த நாமாவை விசேஷமாக சௌந்தர்ல ஆச்சாரியர் மகிம் மூலாதாரே கமபி மணிபூரே புதவம் ஸ்திதம் சாதிஷ்டானே ஹிருதிமருதம் ஆகாதமுபரி கனோபி ப்ரூ மத்யே சகலமபி வித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹர ரஹசி பத்யா விஹரசே அப்படின்னு சஹரஹசி. சகாரம் அகாரம் ரேகம் மறுபடியும் அகாரம் சகாரம் இப்படி அதுலயும் த்விதீய கூட்டம் மன்றத்தில் இருக்கக்கூடியதான 2வது கூட்டம் முழுக்க அங்க சொல்லிவிட்டார். நடுவில் ககாரம் மட்டும் விட்டு போச்சு. கமபி மணிபூரே அங்க சேர்த்துட்டார். விவகாரம் என்னடா மந்திரத்தினுடைய 2வது கூட்டம் முழுக்க அந்த ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். விவகாரம் முழுக்க அப்படிப்பட்டதான அந்த மந்திர ஸ்வரூபம் இருக்கு. அத மகிம் மூலாதாரே பூமண்டலத்துல அந்த மூலாதாரத்துல நகாரம்ங்கிறதும் கமபி மணிபூரே சுவாதிஷ்டானத்துல கம் எனக்கூடியதான ஜலதத்துவத்தையும் குதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே சுவாதிஷ்டானத்துல நெருப்பாகவும் கொஞ்சம் மாற்றி இருக்காரு. இங்க பாத்துக்கணும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம். அவர் என்ன பண்ணார், மணிபூரம் சுவாதிஷ்டானம் சொல்லியிருக்கார். ஏன்னா குருமுகமா தெரிஞ்சுக்கணும், புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கப்படாதுங்கிறதுக்காக தந்திரங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணி விட்டார், கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம். ஏண்டா குருமுகமாக தெரிஞ்சுட்டாதான் அது பலத்தை கொடுக்கும். அதுக்காக குருமுகமா தெரியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மருதம் ஹிருதி மருதம் அநாத சக்கரத்துல காசையும், அதுக்கப்புறம் ஆகாசமுபரி விசுத்தி சக்கரத்துல ஆகாசத்தையும், மனோபி ப்ரூ மத்தியே 2 புருவங்களுக்கு நடுவுல ப்ரூ மத்தியே மனசையும் சகலமபி விஸ்வா குலபதம். இந்த வழிக்கு மூலாதார சுவாதிஷ்டான மணிபூர அநாத விசுத்தி ஆக்ஞா எனக்கூடியதான வழி இருக்கு. இதுக்கு குலபதம்னு பேர். அந்த குலமார்க்கத்துக்கு சென்று குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே அப்படின்னு பத்யா விஹரசே மூலாதாரத்துல வந்து அம்பாள் கிளம்பி சஹஸ்ராரத்துல வந்து அவரோட சேர்றாளாம். இதான் ரதி பிரியாங்கிறதுக்கு தாத்பரியார்த்தம். இதுல சாதாரணமாக பஞ்ச மகாரங்கள்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்னென்னமோ பிரஷ்ட அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த அர்த்தம் இல்ல. இங்க இந்த இடத்துல மகாரத்துல மைத்துனம்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு இதான் அர்த்தம். மூலாதாரத்துல இருக்கக்கூடியதான அம்பாள சஹஸ்ராரத்துல சேர்த்து வச்சு அங்கே இருக்கும்படி பண்றது அப்படிங்கறதுதான். இதுதான் சமயாச்சாரம்.
மனசால இப்படி நினைச்சுட்டு பார்வதி பரமேஸ்வரால் அம்பாள் ஒரு இடத்துல பத்தியோட இருக்கான்னு நினைக்கிறது இருக்க பத்தியில அதான் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இந்த ரதி பிரியாங்கிறதுனால சொல்லியிருக்கு. ரக்ஷாகரி ரக்ஷதக்னி ராமா ரமணலம்படா ரக்ஷா ரக்ஷணம் பத்மவா தற்கர்த்துவாத் ரக்ஷாகரி ஸ்திதி சம்ஞா ஸ்திதி சம்ஹாரகாரிணி ரக்ஷாகரி. அடுத்தது ரக்ஷைய கொடுக்கறாளா எல்லோருக்கும். ரட்சை கொடுக்கறதுன்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். முன்னால உலகத்தை உண்டு பண்றான்னு சொன்னேன். உண்டு பண்றது மட்டும் இல்ல, காப்பாத்துற. இந்த காப்பாத்துறதுங்கிறத நம்ம நல்லா பாக்கணும். ஏன்னா ஜனங்களை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம். உண்டு பண்ணினா மட்டும் போறாது, அவளை காப்பாத்தணும். அனுஷ்டனமும் ஒரு குழந்தை இருந்தது, ஏன்னா அந்த குழந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம என்ன ஆகுமோ என்னமோ அம்மா கண்குத்தி பாம்பா காப்பாத்திட்டே இருப்பா. ஒரு கிழமை இந்த கிழமை அங்கே விட்டுற மாட்டான். ஏன்னா மாடி வீடு கிட்ட போகும், கீழே விழுந்துருமோ என்னமோ, என்ன ஆகுமோ என்னமோ. ஒவ்வொரு கிழமை அந்த குழந்தை தானா தன் காரியத்தை செஞ்சு கொண்ட வரையும் இப்படி காப்பாத்திட்டு இருக்காளோ. தோக்கத்துல சாதாரணமா இருக்கிற அம்மாவா இப்படி பண்ணினா உலகத்துக்கே காப்பாத்திட்டு இருக்கிற அம்மாவை பத்தி சொல்லணுமா? ஆகையால் ரக்ஷாகரி எல்லாரும். அதனால ஜெகத்தாத்ரின்னு ஒரு நாமா. தாத்ரின்னா நர்ஸுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல நர்ஸுக்கு என்ன பேரு? தாத்ரி. தமிழ்ல தாதிங்கிற இந்த தாத்ரிங்கிறது. அந்த தாத்ரி ஜெகத்தாத்ரி, உலகத்தை எல்லாம் காப்பாத்துறான். நம்ம என்னமோ நம்மத்தான் காப்பாத்துறோம் நினைக்கிறோம். உங்களை காப்பாத்திட்டு உங்க பக்கத்திலேயே இருந்துட்டு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான சுரூபம் ஜெகத்தாத்ரி. எந்த கவலை வந்தாலும் அம்மாக்கு தைரியமா சொல்லலாம், வெக்கப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லா விதமான பாபத்தையும் துன்பத்தையும் நீக்கி விடுவார். ஆகையால் அப்படி இருக்கிறதுனால அம்பாளுக்கு ரக்ஷாகரி. சாதாரணமாக குழந்தைகளுக்கோ ஏதோ பயந்தான்னு வச்சுக்கிறேன், என்ன பண்றேன்? இந்திராட்சி சிவகவசம்னு ஒண்ணு உண்டு. அத மந்திரிச்சு என்ன பண்ணுவான்னு நெத்தியில இடுவா, விபூதிய திருநீரை இடுவா. அவளுக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுமா. அந்த இந்திராட்சின்னு சொல்றது இந்திரனுடைய கண்ணா இருக்கிறவள். இந்திரனுக்கு கண்ணா நல்ல வழியை காமிக்கிறவள் அம்பாள். அதனாலதான் இந்திராட்சின்னு அம்பாள். பார்வதி லலிதா பரமேஸ்வரி தான் இந்திராட்சின்னு சொல்லணும். அந்த இந்திராட்சி சிவகவசம். ஏன்னா இந்திராட்சியோட சிவனை சேர்த்துலாம், சிவனோட வேற யாராவது சேர்த்துறாதீங்க. சிவனோட சேர்ந்தது யாரும் அம்பாள் தான். இந்திராட்சி சிவகவசம்னு அந்த சிவகவசம் அதை வச்சு சூசி வச்சோட, ஏனால் பூத பிரேத பிசாதங்கள் இருந்த இடத்துலயும் அது போயிடுமா. ஆகையால் ரக்ஷாகரி. லோகத்துல கொடுங்க விபூதி திருநீர் விட்டாலும் மந்திரத்தை போட்டு திருநீர் கொடுக்கறாளோ இல்லையா, அந்த திருநீரை இட்டா எல்லா பாப்பமும் போறதுன்னு பாத்துருக்கேன். ஜுவரங்கள்லாம் குறையறதோ இல்லையா. இப்படி ரக்ஷ பண்றவள் அம்பாள். அதனாலதான் இங்க ரக்ஷாகரின்னு பத்மகரி. மன்மதனை எரிச்சு அவ நம்ம மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள்லாம் எரிச்சு, உங்களுக்கு இந்த ஜென்மாவில ஆசையே வேண்டாம், ஆனா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துடுறேன், உங்களுக்கு ஆசைப்பட்ட மனசுல கவலையே வேண்டாம் அப்படின்னு பண்றாளா ரக்ஷாகரி. அதான் ரக்ஷா ரக்ஷணம் பத்மவா ரக்ஷாகரி ஸ்திதி சம்ஞாகரி. அதுக்கப்புறம் ராட்சசக்னி. அம்பாளுக்கு ராட்சசக்னி, ராட்சசால கொல்றவள்னு பேர். ராட்சசாலம் அங்கிருந்து பிறந்தவ தானே. உலகத்தை முழுக்க அம்பாளே படைச்சிருந்தால் அவளையும் ராட்சசால படைப்பானா அவளை கொல்லுவானேன்னு அர்த்தம். அது ராட்சசால வேணும்னு படைக்கல, எல்லோரையும் படைக்கிறப்ப அவ மனசுல ராட்சச தன்மை வந்தது. போன ஜன்மாவில போன கல்பத்துல எப்படி வந்திருக்கோ எப்படி இருந்தாலும் அது வரைக்கும் எப்படி எங்க நிறுத்தினோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. போன ஜன்மாவிலேயே இவ மனசுல கெட்ட எண்ணங்கள்லாம் இருந்தது. அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நிறுத்தினா அங்கிருந்து மறுபடியும் வியக்தமாச்சு. சத்வேதம் தருகே அவ்யாக்கிருதமாசி தன் நாமரூபாபியாமே வியாக்கிரியதா அப்படின்னு போன கல்பத்திலேயே இவ இப்படி இருந்தா மறுபடியும் பிறந்தா. அவளுக்கு எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு பாத்துட்டு இருக்க. அதனாலதான் என்ன பண்றது, தன் கையால அவளை கொன்னாலாம். ஏன்னா கொன்னா அடுத்த பிறவில நல்லவன் ஆயிடுவான் அப்படிங்கிறது. சுப்பிரமணிய சுவாமியோட தாரகன் இவெல்லாம் சண்டை போட்டா, அவளை கொன்ன. அப்புறம் என்னாச்சு, ஒருத்தர மயிலாகவும் ஒருத்தர வேலாகவும் ஆக்கிவிட்டார். ஒருத்தர குக்குட்டமாக ஆக்கி என்ன சேவலா ஆக்கி தனக்கு பிளாகா வச்சுட்டார். யார கொண்டாலும் அவள்லாம் தன் பக்தால ஆக்கி தன் இடத்துல சேர்த்துட்டாள். ஆகையால் சத்யோ விநாசகி கோபவதி குலானி அப்படி இருந்த போதிலும் இப்படிப்பட்டது ஏததெய்வ தயா பிரகடிதம் தொயேச்சம்
நீ இப்படின்னா உங்களுடைய தயை காமிச்சிருக்க. ஆகையால் சொன்னாலும் அம்மா அடிச்சாலும் எதுக்காக அடிக்கிறா? நீங்க சௌக்கியமா முன்னுக்கு வரணுங்கிறத அடிக்கிறாளோ, அடிக்கணும்னு அடிக்கிறாளோ இல்ல. அதே விதமாகத்தான் ஜெகத் மாதாவா இருக்கிறவள் உங்களுக்கு நல்லது வரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணினாளா? அப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்படின்னா அந்தந்த யுகத்துல தாம் பிறந்து அந்தந்த வடிவமாக வாழை காப்பாத்துறாளாம். ஆகையால் அம்பாளுக்கு ராட்சசக்னி அப்படின்னு பேரு. ஆகையால் ரட்சாம்சியேவ இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி ததாவதீர்யாகம் கரிஷ்யாமி அரிசங்கயம் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல துர்கா சப்தசி 11வது அத்தியாயத்துல இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி, தானவர்களால ஏற்பட்டதான ஏதாவது கவலை வருமையானால் அப்ப என்ன கதாவதாவதீரியாம் நான் அவதாரம் பண்ணி உங்களுக்கு முன்னால காண்பித்து என்னுடைய சரீரத்தை என்னுடைய வடிவத்தை காண்பித்து கரிஷ்யாமியரி சஞ்சயம் அப்படின்னு அம்பாளே பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கா. ஆகையால் அம்பாளுக்கு ராட்சசக்னின்னு பேரு. இந்த நாம இங்க மட்டும் இல்லாமல் தாட்சாயணி தைத்தியஹந்திரி அங்க ஒரு இடத்துல வந்திருக்கு. 599 நாம அங்க தைத்தியஹந்திரி இதே அம்மாவுக்கு அங்க ஒரு பேர். அதே விதமாக மேல 696 நாம தீட்சிதா தைத்திய சமனி சர்வதோஷ பாத அவரோதங்கரி அப்படின்னு தீட்சிதா தைத்திய சமனி, ஒரு இடத்துல தைத்திய ஹந்திரி, ஒரு இடத்துல தைத்திய சமனி, இந்த இடத்துல ரக்ஷாகரி. ஆகையால் எல்லா நாமாக்களும் நமக்கு எந்த கவலை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் இங்கேயும் அங்கேயும் போகாதீங்க, அலையாதீங்க, நம்பிக்கையோட அம்பாளுக்கு முன்னால சரணாகதி பண்ணுங்க. உங்க ஆத்த அம்பாள்கிட்ட என்ன ஆச்சுன்னு எல்லா காரியமும் க்ஷேமமாகும் அப்படின்னு சொல்ற. ஆகையால் பிறகு ராமா ரமண லம்படா முன்னாலேயே சொன்னேன், ரமாங்கிற நாம ஆச்சு. அடுத்தது ராமா. ராமான்னா என்ன? ஸ்ரீமாத்திர ஸ்வரூபா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ஸ்திரீகளும் வித்யாசமஸ்தா தவதேவி வேதாக ஸ்திரியஸ்தமஸ்தா சகலா ஜகத்து. ஆகையால் உபாசகனா இருக்கிறவங்க ஸ்திரீகளை வையப்படாது, புருஷனை வையலாமா சார் சொன்ன ஸ்திரீகளை தானே வையப்படாதுங்க. நான் புருஷான வையறேன்னு அந்த மாமாவை வச்சா அந்த அம்மா கோபம் வருமா வராதா? அப்பதான் ரொம்ப கோபம் வரும். ஏன்டா கல்யாண காலத்திலேயே அவர் மாங்கல்ய சூத்திரம் என் கழுத்துல கட்டியிருக்கார். எதற்காக கட்டியிருக்காரு? இது மேல என்ன வையறதுக்கு உனக்கு ஒத்திக்குதான் பர்மிஷன், வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவ யாராவது வச்சாங்கன்னா அந்த அவரை இந்த அம்மா பாத்துப்பா. அதான் விவகாரம். ஆத்துக்காரரை வச்சா அம்பாளே சகிக்க மாட்டாளாம். விவகாரம் முழுக்க வேற ஏதாவது. ஆனா அவரை ஏகதேசமா வச்சுட்டு இப்ப டெய்லி லட்சார்த்தனா கோட்டி அடிச்சுனா நடக்க அது வேற விஷயம். ஆனா என்ன வெளியில இருக்கிறவா வெய்யப்படாது அப்படின்னு. ஆகையால் யாரையுமே வெய்யப்படாது. முதல்ல நம்ம கோபத்தை சமிச்சுக்கணும். இதுதான் ஸ்ரீவித்யோபாசகாலே உயர்ந்ததான ஒரு லட்சணம். எப்படி இருந்தாலும் சரி அதை சலிச்சுக்கிறதோ இல்ல அவன் மேல கோவிச்சுக்கிறதோ குரோதத்தை வச்சுக்கிறதோ இதை குறைச்சுட்டாமையான வாழ்க்கையில முன்னேறுது. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அப்படி தைத்திய சமனி ஏன்னா முன்னால இருக்கக்கூடியதான தைத்தியம் அது ஸ்ரீமாத்திர ஸ்வரூபாவா. ஸ்திரீகளை யாரும் வையப்படாது. முதல் விவகாரம் ஸ்திரீகளை வையப்படாது. ரமா ஸ்ரீமாத்திர ரூபா ஸ்வரூபா ரமந்தே அஸ்யாம் யோகினா இதுவா. ரமந்தே அஸ்யாம் யோகினா ராம சப்தத்துக்கும் இதுதான் விவகாரம் உற்பத்தி சொன்னோம். யோகிகள் எல்லாம் இங்க ரமிக்கிறா. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? ராமா. இந்த ராமாங்கிற நாம சாதாரணமா லோகத்துல ரமாலதான் வச்சுக்கிறா. ராமான்னு பேரு வச்சுக்கிறது இல்ல. ஒரு வயது நேரம் தெரியாம ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு நினைக்கிறா. அப்படி இல்ல, ராமான்னே பேரு வச்சுக்கிறா. ராமாங்கிறது என்ன? யோகிகள்லாம் எந்த ஒரு ஸ்வரூபத்துல ரமிக்கிறாளோ, எந்த ஸ்வரூபத்துல மயங்கி கிடக்கிறாளோ, அம்பாள் யாருடைய யோகிகளை எல்லாம் காப்பாத்துறாளோ அந்த ஸ்வரூபத்துக்கு ராமான்னு பேரு. ஆகையால் ராமா ரமண லம்படா. இந்த இடத்துல ரமணாங்கிற இடத்துல ரேபத்துக்கு மேல நகாரம் வந்திருக்கு. ரமண லம்படா நகாரம் வந்திருக்கு. இந்த நகாரம் எப்படி வந்ததுன்னு அப்படிங்கிற சூத்திரத்துல விசேஷமாக நகாரம் வந்திருக்கு. சாதாரணமாக நகாரம் அல்ல. ரமயதீதி அவ்வளவுதானே வரணும். நானும் வந்திருக்கேன். ஸ்ரீலிங்கம் அகிலம் கௌரீதி லிங்காது. எல்லா ஸ்திரீகளும் அம்பாள்னு சொல்றது. கதாய ஸ்தலாந்தரே
சங்கர புருஷா சர்வே ஸ்ரீய சர்வா மகேஸ்வரி. லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா புருஷாலும் பரமேஸ்வர ஸ்வரூபமா, ஸ்ரீய சர்வா மகேஸ்வரே எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொல்றா. புல்லிங்க சப்த வாச்சாயே தேஜருத்ரா பிரகேசிதா. புல்லிங்க வாச்சமா இருக்கக்கூடியதான சொற்கள் எல்லாம் இந்த கடஹா படஹா சொன்ன புல்லிங்கமா இருக்க எல்லாம் இந்த பரமேஸ்வர ஸ்வரூபம். ருத்ரா பிரகேசிதா ஸ்ரீலிங்க சப்தவாச்சாய சர்வா கௌரியா விபூதய. அதே போல ஸ்ரீலிங்கத்துல சொல்லக்கூடியதான சொற்கள் எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம். ஏவம் ஸ்ரீ புருஷா புரோக்தா தயோரேவ விபூதய. இப்படி லோகத்துல இருக்கிறது எல்லாமே ஸ்ரீலிங்கமோ புல்லிங்கமோ எல்லாம் அவளுடைய விபூதி, அவளுடைய குளோரி. இது விஷ்ணு புராணேபி தேவதேவியன் மனுஷ்யாத உபும்னாம் பகவான் ஹரி. தேவதேவா இருக்கட்டும், பசுவாதிகளா இருக்கட்டும், மனுஷாளா இருக்கட்டும், அவளுக்குள்ள பும்னாம் பகவான் ஹரி. ஸ்ரீநாம் லட்சுமிர் மைத்ரேய. ஸ்ரீயுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதெல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் மைத்ரேய. நானையோர் வித்யதே பரம். இதை விட உசத்தியான ஞானம் இல்லை. இப்படி இந்த வாழ்க்கையில நடந்துக்கணும். புருஷாள் யார் எல்லாரும் யார பார்த்தாலும் பரமேஸ்வரனாகவும், ஸ்திரீகளை யாரு பார்த்தாலும் அம்பாளாகவும் நினைக்கணும். பிரம்மவிவர்த்த புராணல எத்தின்சித்ரு லோகேஷு ஸ்ரீரூபம் தேவி திருஷ்யதே சர்வம் ஸ்வரூபம் ஸ்யாத் இதி சாஸ்திரேஷு நிச்சய. எந்த ஸ்திரீய பார்த்தாலும் அந்த ஸ்திரீ அம்பாளுடைய வடிவம் அப்படின்னு நினைச்சுட்டு பார்க்கணுமா. அதையே பிரம்ம புரஹத்பராதர ஸ்மிருதோ புராணத்துல சொன்னார். ஸ்மிருதியில நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்துல ஸ்ரீய சுஷ்டா ஸ்ரீயா ருஷ்டா சுஷ்டா ருஷ்டாஸ்ட தேவதா. ஆத்துல ஒரு பெண் இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அவ கன்னத்துல இருந்து ஒரு டிராப் ஜலம் விழுந்ததுன்னா அந்த ஆத்துல இது மேல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க. ஒரு முன்னம் ஸ்திரீகளை வையப்படாது. அவ அழுதாயனால் என்ன ஆகுனார், அந்த வீடு தொலைச்சுட்டு போயிடுமா. ஸ்ரீய ஸ்ரீய கஞ்சனா அப்படின்னு ஸ்திரீகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கு. அவளுடைய மனசு நோகும்படி பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீயா ருஷ்டாக ஸ்ரீயோ ருஷ்டாக துஷ்டா ருஷ்டாஸ்த தேவதாக வர்தயந்தி குலம் துஷ்டாக அநாசயந்தி அபமானிதாக. அவளை அவமானம் பண்ணினேடையானால் அந்த குலமே கெட்டு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நிகில ஸ்ரீ ரூபத்வா தேவா. எல்லா உலகங்கள்ல இருக்க எல்லா ஸ்திரீகளும் அம்பாள் இருக்கிறதுனால ஸ்வஸ்வரமணேஷு பதிஷு அவ ஆத்தக்காரரோட ரமணே சம்போகேவ கிரீடாயாம்பா லம்பட்டா லாலசா அப்படின்னு சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சத்ருஷ்ணா. இப்படி ராமா ரமண லம்பட்டா அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் காமியா காமகலா ரூபா கதம்பபதும பிரியா. காமியா காமகலா ரூபா. காமியா எல்லோராலையும் விரும்பப்படுறவள், எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடியவள், விருப்பமாகவே இருப்பவள். இப்படி அர்த்தங்கள். காமியான்னு என்ன அர்த்தம்? பிராப்தவியத்வேன முமுட்சுபிஹி காமியமானத்வாத் காமியா. காமியமானத்வாத் தீர்க்கம் இருக்கு, கால எடுத்துடணும். காமியமானத்வாத் ஞானேன பிராப்தவியத்வேன அடையக்கூடியதாக, முமுட்சுபிஹி காமியமானத்வாத். முமுட்சுக்கள் எல்லாம் பிரம்மத்தனா தேடிட்டு இருக்கா, அம்பாளை எங்க தேடிட்டு இருக்கா? முமுட்சுக்கள் பிரம்மத்தனா தேடணும். ஏன்னா ஆத்மைவாத் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா ஆத்மனி கல்வரே திருட்டே ஸ்ருதேமதே விஜாதம் பவதி அப்படின்னு ஆத்மாவனா தேடும். பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்னு வேதங்கள்லாம் பிரம்மத்தனா சொல்றது. நீங்க எதையோ சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் தான் பிரம்மம். காமியமானத்வாத். பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் அம்பாள். பிரம்மத்துக்கு பிரம்மம்னு பேரே இல்ல, ஆனா என்ன பேருன்னா பிரம்மங்கிறதுக்கு அம்பாள்னு பேர். ஆகையால் அம்பாளுடைய சுரூபம் முமுட்சுக்கள் எல்லாம் அம்பாளுடைய எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆகையால் அம்பாளுக்கு காமியான்னு பேரு. ஞானேன பிராப்தவியத்வேன பிராப்தவியேன. ஸ்ரீ வித்யா வேறு, பிரம்ம வித்யா வேறுன்னு சொல்றோம். ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீ வித்யா அட்டோடரி அப்படின்னு இதேதான் அந்த சுரூபம். அத சகுணமாக தியானம் பண்ணினா ஸ்ரீ வித்யாங்கிறோம், நிர்குணமாக உருவம் இல்லாத தியானம் பண்ணினா பிரம்மசூத்திரம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால ஞானேன பிராப்தவியத்வேன முமுட்சுபிஹி காமியமானத்வாத் காமியா. சரி, அதுக்கப்புறம் இந்த காமியாங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இது கிருஷ்ணபட்ச துவாதசி ராத்திரி ரூபாவா. கிருஷ்ணபட்ச துவாதசி
சுக்லபட்ச சதுர்த்தி கிருஷ்ணபட்ச துவாதசி ராத்திரிக்கு காமியான்னு பேரு. அதே போல சுக்லபட்ச பகல் சதுர்த்தி பகலுக்கு காமியான்னு பேரு. இது தைத்தரிய உபனிஷத்துல தைத்தரிய பிராமணத்துல இத பத்தி சொல்லியிருக்கு. பிரதிபன் முக்கியரா காந்த திதி மண்டல பூஜிதா அப்படின்னு ஆரம்பிச்சு 15 திதிகள். இந்த ஒவ்வொரு திதிக்கும் வேதத்துல தனித்தனி பேர் வச்சிருக்கு. அதுல வேதத்துல வச்ச பேரானது விஸ்வரூபான்னு பேரு. கிருஷ்ணபட்ச துவாதசி அதுக்கு விஸ்வரூபான்னு பேரு. தாந்திரிக சிஸ்டத்துல காமியான்னு பேரு. அதே போலயே சுக்லபட்ச சதுர்த்தி பகல், அந்த பகலா இருக்கிறதுக்கும் சம்ஸ்கிருதத்துல இவ காமியானுதான் சொல்லிருக்கா. அவ வேற பேரு பேருண்டான்னு வச்சிருக்கா. இந்த ஸ்வரூபமானது நம்ம பேருண்டா நித்யான்னு பூஜை பண்ணிட்டே இருக்கோம். கிருஷ்ணபட்ச துவாதசிக்கும் சுக்லபட்ச பகலுக்கும் பேருண்டா நித்யான்னு பேரு. இதுக்குதான் வேத மார்க்கத்துல காமியா என்றும் விஸ்வரூபா என்றும், பகலுக்கு ஒரு பேரு ராத்திரிக்கு ஒரு பேரு, இப்படி வேதத்துல சொல்லி இருக்கு. வேத மார்க்கம் பேரு, இந்த மார்க்கம் பேரு. எதற்காக வேறு? அவ சௌரமானம் சாந்திரமானம் மாதிரி அவ சிஸ்டம் தனியா வச்சிருக்கா. அப்படி அதனால அதுக்கப்புறம் காமகலா ரூபா காமியாங்கிறது சொன்னேன். அடுத்தது காமகலா ரூபா. இந்த காமகலைன்னு என்னது? உலகத்தை முதல்ல படைத்ததான சூரிய ஸ்வரூபம். சூர்யா சந்திரமதோ தாதாய தாபூர்வம கல்பயது அப்படின்னு வேதங்கள்ல முதல்ல சூரியனை சிருஷ்டி பண்ணின. அந்த சூரியனிடத்துல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்வரூபம் வந்தது. அந்த ஸ்வரூபமானது ஹகாரமா மாறிடுச்சு. முதல்ல இருக்கக்கூடியதான சூரிய ஸ்வரூபமா முக பிந்துவானது ஒரு பிந்து. அந்த பிந்துவானது ஹா எனக்கூடியதான கண்ணாடியில அது பிரதிபலிச்சது. இந்த ஆங்கிற ஒரு கண்ணாடியாவது அது விசர்க்கம். ராமஹா கிருஷ்ணஹா குருஹோ அப்படின்னு விசர்க்கம் சொல்றா. விசர்க்கத்துக்கு 2 புள்ளி வைக்கிறா. விவகாரம் என்ன சொன்னா, மேல ஒரு புள்ளி கீழே 2 புள்ளிகள். இந்த 2 புள்ளிகள் ஹரிசாண்டலா வைக்கணும். அந்த புள்ளிகள் இடத்துல மேல இருக்கக்கூடியதான புள்ளியானது பாதி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த ரிஃப்ளெக்ட் ஆன பாகத்துக்கு பாதி புள்ளி, அதுக்கு என்ன பேரு? ஹம்சபாதின்னு பேரு. அன்னமானது கால அப்படி வச்சா அப்படியோ அது மாதிரி ஹம்சபாதம்னு பேரு. அந்த பாதி அனுஸ்வாரம் அங்க நிக்கும். மேல ஒரு புல் ரவுண்டு, கீழே 2 பக்கத்துலயும் 2 ரவுண்டு, கீழே அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஆர்த கலான்னு பேரு. சபரார்த்த கலான்னு சொல்றது வழக்கம். ஆர்த கலான்னு சொன்னா என்னன்னா, ஹிருதயமானது பாதி எப்படி இருக்கோ அப்படி, இதயமானது கீழே லம்பத்யாகாச சந்நிபம் அப்படின்னு மகாநாராயணோபனிடத்துல சொல்லியிருக்க. அதுல அந்த இதயத்தினுடைய மேல் பாகத்தை பாதியை கட் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கோ அப்படி அர்த்தச்சந்திராகாரமா அப்படி நிக்கிறதா. சோ இதுக்கு கலான்னு பேரு. மேல இருக்கிற புள்ளிக்கு காமம்னு பேரு. காமத்துல இருந்து ஆரம்பிச்சு கலா பர்யந்தம், காமத்துல இருந்து கலா வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன பேரு? காம கலான்னு பேரு. இது ஒரு ரகசியம்னு சொல்றாரு. அதான் பிந்து திரயம் ஹார்த கலாச்சா. 3 பிந்துக்களும் ஹார்த கலாச்சா இத்தியத்ர பிரதமோ பிந்து காமாட்சா. முதல் பிந்துக்கு காம பிந்துன்னு பேரு, காமம்னு பேரு. இது எங்கன்னா இந்த பரமேஸ்வரனை அழைச்சிட்டு போனாலும் அஸ்ஸாமில் இருக்கக்கூடியதான காமாட்சியாங்கிற கஷேத்திரத்துல அங்கதான் காமகலா ஸ்வரூபமானது அங்க இருக்கு. ஆகையால் அந்த இடத்துல காமபிந்துன்னு பேரு. அங்கிருந்து கலாச்சா இது பிரத்யாகாரம் நியாயேனா அங்கிருந்து ஆரம்பிச்சு கலா பரியந்தம் காஞ்சிபுரம் வரைக்கும். கலாங்கிறத காஞ்சிபுர கஷேத்திரம் சொல்ற. இது பரியந்தம் இருக்கிற பூமி இருக்கே காமகலாயுச்சதே சத்யாஸ்வரூபம். இதனுடைய ஸ்வரூபம் ஸ்புட சிவசக்தி சமாகம பீஜாங்குர ரூபிணி பராசக்தி. இங்க இருந்து இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு கமக்கமனீயதயா கலாத தமன இந்து விக்கிரஹோ பிந்து இத்தியந்தேன நிர்ணீதம் காமகலா விலாசே தத்ரூபா. இவன் நான் சொன்னதெல்லாம் அந்த காமகலா விலாசத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒரு பிந்து. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான 2 பிந்துக்கள். இந்த 2 பிந்துக்கள் கண்ணாடி மாதிரி இருக்கு. சூரியனுடைய கிரணம் கண்ணாடியில விழுந்து அது மறுபடியும் இன்னொரு இடத்துல போனா எப்படி ஸ்புட்டமாக பாசிக்கிறதோ அப்படி ஸ்புட்டமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஆர்த கலை. இப்படி மேல இருக்கக்கூடியதான ஒரு பிந்துவும் 2 பிந்துக்களும் சோம பிந்துக்களும் அதுக்கும் கீழே இருக்கக்கூடியதான மிஸ்ர பிந்துவும் எல்லாமும் சேர்ந்து அதுக்கு என்ன பேரு? காமகலான்னு பேரு. காமோ யோனி கமலா இதுவா. காமசப்தத்துக்கு காமோ யோனி கமலா குஹாஹ மாதரிஸ்வாபிரமிந்திரா அப்படின்னு சொல்றோமே. அப்படியே அம்பாளுடைய ஸ்வரூபம் மகாலட்சுமி ஸ்வரூபம் என்றோ
சதுப்தம் திரிபுரா சித்தாந்தே. இதுதான் விசேஷமாக திரிபுரா சித்தாந்தத்துல சத்ய காமேஸ்வராட்சிய காமேஸ்வரியாச்ச பார்வதி காமகலேதிதா அப்படின்னு சத்ய காமேஸ்வராட்சிய காமேஸ்வரம் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான காமங்களையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் காமேஸ்வராட்சிய காமேஸ்வரியாச்ச பார்வதி. அந்த அம்பாளுடைய சேர்ந்து இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படின்னு கலா என்றும் காமகலா என்றும் சொல்லப்படுகிறது. இது காமாச்சாட்டோ கலாச்சா. அடுத்து என்ன சொல்றோம்? காமாச்சாட்டோ விரும்பப்படுறவள் கலாஸ்வரூபமாகவும் இருக்கா. கலான்னா என்ன இருக்கா? காமபத மாத்திர வாச்சாயாக காலே ரூபே பிரதிபாதனம். கலான்னு சொன்னா ஆசைன்னு அர்த்தம், ஒரு பகுதி. அப்படி காமமாகவும் இருக்கா, கலாஸ்வரூபமாகவும் இருக்கா. அதனால காமகலான்னு பேரு. காமபத வாச்சதாயாக காலே புராணே பிரதிபாதனம். எப்படி விசேஷமாக காமார்த்தமாக மயாசார்த்தம் மகாகிரோ. மகாகிரோ அஸ்தாம் கஷேத்திரத்துல காமார்த்தமாக மனுஷியாளுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகவே அக்ஷேத்திரத்துக்கு வந்தியே காமாட்சியா புரோச்சதே தேவி. அதனால அம்பாளுக்கு அந்த இடத்துல காமாட்சியான்னு பேராம். காமாட்சியா புரோச்சதே தேவி நீலகூட்டரஹோகதா. அந்த நீலக்கூட்டம் அங்க இருக்க மலையினுடைய உச்சி, அதனுடைய ரகசியமான இடத்துல இருக்க நீலகூட்டரஹோகதா. காமதா காமினி காமியா காந்தா காமங்கதாயினி. காமதா காமம் யதி கண்டயத்தின்னு அந்த ஊருக்கு போய் அம்பாளை தெரிவிச்சலையானார் உங்க மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் அழிஞ்சு போயிடும். இது மேல இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசை, அது வாங்கணும் இது வாங்கணும் என்னென்னமோ நினைக்கிறீங்க. கல்கத்தால வெட்டலையும் அது ஆட வெட்டலையோ இருக்கட்டும். ஆனா இது அங்க இந்த ஸ்லோகத்துல இல்ல. காமினி காமியா காமினி எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பவள் காமியா. காந்தா எல்லோருக்கும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவள். காமங்கதாயினி காமன் மன்மதனுக்கு அங்கதாயினி தெரியிருக்கும். இந்த இடத்துலதான் விவாகம் நடந்து எல்லாருக்கும் கொடுத்தா. காமங்கனாதினி காமாட்சியாதேன கத்தியதே அப்படின்னு விசேஷமா அம்பாளுக்கு காமாட்சா அப்படின்னு பேர். இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் ஸ்தூலமான வடிவமும் சூக்ஷ்மமான வடிவமும் ரெண்டையும் சேர்த்து தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்றவாளுக்கு வாழ்க்கையில ஒரு விதமான துன்பமும் ஒண்ணும் வராது. அவளுக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டவே வேண்டியதில்லை. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவ ஆகி விளங்குகின்றதான அந்நாள் அறமகிழும். மின்னாயிரம் ஆயிரம் மின்னல் கொடிகள் ஒரு க்ஷணத்தை உண்டானா எப்படிப்பட்டதான ஒரு வடிவமோ அப்படிப்பட்டதான வடிவம் அம்பாளுடைய ஸ்வரூபமா. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவ ஆகி விளங்குகின்ற அந்நாள் அப்படிப்பட்டதான அம்பாள் அகமகிழும் ஆனந்தவல்லி. அகமகிழ ஆனந்தவல்லி எல்லோருடைய வீழ்ச்சியும் சௌக்கியமா ஆனந்தமா இதயத்துல தோணுகின்றதான ஆனந்தமான ஒரு வள்ளி. வள்ளின்னா கொடின்னு அர்த்தம். ஆனந்த கொடி. அருமைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய். எங்கேயும் வேதங்களுடைய ஆரம்ப பாகம் கர்மகாண்டமா, நடுவாய் உபாசனா காண்டம், முடிவாய் ஞான காண்டம். அப்படி வேதங்களுடைய அறமறைக்கு முன்னாய் நடும் எங்குமாய் முடிவாய் முதல்வியை தன்னை உன்னை ஒழிதும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினா என்ன, இல்ல உன்னினும் ஸ்தோத்திரம் பண்ணாத போனா என்ன, வேண்டுவது ஒன்றும் இல்லையே. எனக்கு வேண்டணும் ஒன்னும் நீங்க வேண்டவே வேண்டியதில்லை. அம்பாளுக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். இது வேணும் அது வேணும்னு கேட்காத, எல்லாத்தையும் கொடுக்கற. என்னன்னா அம்பாளுக்கு பிரியம் என்னன்னா உங்க மனசு. உங்க மனசத்தான் காதம்பரி பிரியா. அடுத்ததாக ஒரு நாம காமியா கதம்ப குசும பிரியா. அம்பாளுக்கு கதம்ப குசும பிரியான்னு பேரு. கதம்ப வனவாசினி அப்படின்னு 60வது நாமா ஒரு தரம் பார்த்திருக்கோம். அதே மாதிரியே திருசக்தியில 11வது நாமா கதம்ப குசும பிரியா. அங்க கதம்ப குசும பிரியா வருது. லலிதா சாஸ்திரநாமத்துல ஒரு நாள் 60வது நாமாவில கதம்ப வனவாசினின்னு சொல்லிவிட்டேன். அது இல்லாம இங்க கதம்ப குசும பிரியான்னு. கதம்பம்னு 5 புஷ்பங்களுக்கு சேர்ந்து கதம்பம்னு பேரு. சாதாரணமாக லோகத்துல கதம்பம்னு கதம்ப மாலைன்னு எல்லாம் சேர்ந்து கட்டின மாலைக்கு கதம்ப மாலைன்னு சொல்வா. அதே விதமாக 5 பதார்த்தங்கள். எது அவ்யக்தம், மகத்து, அகங்காரம், 10 தன்மாத்திரைகள், அதோட சேர்ந்ததான உலகம். இந்த 5ம் சேர்ந்தது. ஆனா இங்க 5 புஷ்பங்கள்.
இந்த 5 புஷ்பங்களுடைய ஸ்வரூபம் பிரதிவியாத்மனே கந்தம் கல்பயாமினா அப்படின்னு கந்த ரூப ரச கந்தங்கள் இத்தனைக்கும் கண்ட்ரோலா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மனசு. அந்த மனசுக்கு கதம்பம்னு பேரு. ஆகையால் அந்த கதம்ப குசுமப்பிரியா அந்த மனது எனக்கூடியதான புஷ்பத்தை கேட்கிறாளாம். நீங்க அது கொடுத்து நிறைய ஒரு 1000 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இல்ல வேற பழங்கள்னா உமக்கு பிடிக்காத பப்பாளி பழம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பண்ண தெரியாதுன்னு இருக்கு. இத்தனையும் பண்ணின இதுவும் இல்லையா? ஆனா என்ன பிரியம் தெரியுமோ அம்பாளுக்கு? உங்க மனசு பிரியம். ஆகையால் மனசு அம்பாளுக்கு கொடுங்க. இனிமேல வாழ்க்கையில கோவிச்சு வேண்டாம். எல்லா ஸ்திரீகளையும் அம்பாளை பார்ப்போம், எல்லோருக்கும் நல்ல வார்த்தையே பேசுவோம், இனிமையா இருப்போம், நல்ல வழியில இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த